அண்மை செய்தி. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்தித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், யார் யாரெல்லாம் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரம் என்ன? தமிழக அமைச்சரவையில் 4 புதிய அமைச்சர்கள் இன்று மாலை ராஜ்பவன்ல பதவியேற்க உள்ள நிலையில் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சருடைய இல்லத்தில் சில பேர் சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் வாழ்த்து பெற்றார். அதே போல அமைச்சராக இருந்து அரசு தலைமை கொறடாவாக தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ள குன்னூர் ராமச்சந்திரன் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கார். அவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு கொறடா என்று சட்டமன்றத்தில் கூடிய அனைத்து திமுக எம்எல்ஏக்களுக்கும் ஒரு கொறடாவாக அவர் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு கொறடா என்பதும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அதை தாண்டி குறிப்பாக 2 பேர் புதிதாக வருகிறார்கள். ஒருவர் பனமரத்தப்பட்டி ராஜேந்திரன், சேலம் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற ஒரே திமுக எம்எல்ஏ. அவருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்படுவதற்காக தகவல் இருக்கிறது. அதே போல ஏற்கனவே அமைச்சராக இருந்து 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு நீக்கப்பட்ட நாசர், அவருக்கு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்தில் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய KN நேரு, I பெரியசாமி, கீதா ஜீவன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த கேபினெட் ரீசெஃபல் என்பது நடைபெற்று அனைவரும் இன்று மாலை ஒரு குழு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக சக்கரபாணி உள்ளிட்ட அமைச்சர்களும் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார்கள். RS பாரதி உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில், TR பாலு போன்ற கட்சியுடைய பொருளாளர் உள்ளிட்டோரெல்லாம் இருக்கிறார்கள். தமிழக அமைச்சரவையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக தமிழக அமைச்சரவையில் 10வது இடத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மூத்த அமைச்சர்கள் ஒரு சில பேர் அதிருப்தியில் இருக்கக்கூடும். எனவே அவர்களையும் இன்றைக்கு குறிப்பாக துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் கோட்டுப்புறத்திற்குரிய துரைமுருகன் வீட்டிற்கே சென்று அவர்களிடம் வாழ்த்து பெற இருக்கிறார். ஏனென்று சொன்னால் 50 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவருக்கு குறிப்பாக கேபினெட்ல 2வது இடத்தில் இருக்கிறார். அவருக்கும் இந்த ஒரு நேரடியாக கட்டுசி என்ற அடிப்படையில் அவர் கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதையும் அவர் சரி கட்டுவார் என தெரிகிறது. எனவே ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் தமிழக அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா 3வது துணை முதலமைச்சர், அப்புறம் OPS இருந்திருக்காரு, பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருந்திருக்காரு. அந்த அடிப்படையில் 3வதாக ஒரு கேபினெட்ல உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதவி பிரமாணம் எதுவும் கிடையாது. ஏனென்றால் கூடுதலாக திட்டம் மற்றும் வளர்ச்சி என்ற துறைகள் மட்டும் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை நிறைவு பெற்று அடுத்த கட்டமாக யார் செய்தியாளர்களை சந்திக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். தௌஃபிக். ரமேஷ், இணைப்பிலே இருங்க. துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். இது தொடர்பாக கூடுதல் தகவலை முருகேசனிடம் பேசலாம். முருகேசன், கூடுதல் விவரம் என்ன? தமிழக அமைச்சரவையில் பொறுப்பேற்று தமிழக திமுக ஆட்சியில் பொறுப்பேற்று 40 மாதங்களில் கிட்டத்தட்ட 4 முறை அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது 5வது முறை மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவரை துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது அண்ணா நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து தற்போது மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து அவர் நேராக கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று அங்கு அவரிடம் பாட்டியிடம் ஆசி பெறுகிறார். தயாரமாக ஆசி பெறுகிறார். அங்குள்ள அவரது பாட்டி சிலைக்கும் மரியாதை செலுத்த பின்னர் அங்கிருந்து பெரியார் திடலுக்கு சென்று பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த பின்னர் கோட்டூர்புரத்து இல்லத்திற்கு சென்று திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் நேரில் சென்று ஆட்சி பெறுகிறார். இந்த நிகழ்வின் போது தற்போது அவருடன் அமைச்சர்கள் பெருமக்கள் அவருடன் உடனிருக்கிறார்கள். பல்வேறு அமைச்சர்கள் உடனிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர் நேராக வீட்டிற்கு சென்று அவரை சந்திக்கக்கூடிய பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் நிர்வாகிகள் அமைச்சர்கள் பெருமக்களையும் சந்தித்து ஆட்சி பெற இருக்கிறார். தௌஃபிக். உதயநிதி ஸ்டாலின் வேறு யாரையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்று காலையிலிருந்தே பல்வேறு அமைச்சர்கள், அதாவது அன்பில் மகேஷ், TRP ராஜா, கீதா ஜீவன், பெரிய கருப்பன், சேகர் பாபு உள்ளிட்ட பலர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக இளைஞர் நிர்வாகிகள் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். தற்போது இந்த நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்திய பின்னர் இவர் நேரடியாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுகிறார், ஆசி பெறுகிறார். அதனைத் தொடர்ந்து அவருடைய பாட்டியும் சந்தித்து ஆசி பெறுகிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவரும் இவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். முருகேசன், தகவலுக்கு நன்றி. மற்றும் ரமேஷ், உங்களுக்கும் நன்றி.